இன்றைக்கு ஒருவேளை எதிராளி எதுவாக காணப்படுகிறது. மனுஷனை பார்க்காதீங்க, மனுஷன் எதிராளின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒருவேளை பொறாமை பிடித்த மனுஷர்கள் பல காரியங்களை செய்யலாம், பல காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனால் உங்களுக்கு எதிராளி எது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தா ஒருவேளை பாவமாக இருக்கலாம், ஒருவேளை சாபமாக இருக்கலாம், முன்னோர்கள் செய்ததான பாவ கிரியைகளாய் இருந்து அது சாபமாய் உங்கள் மேலே போராடி கொண்டிருக்கலாம். இல்லை முன்னேற வழி இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கலாம். எதை செய்தாலும் தோல்வி என்று சொல்லி அந்த எண்ணத்தில் நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். நான் படிக்கிறேன், என்னுடைய சிந்தனையில் ஒன்றுமே நிற்க மாட்டேங்குதே, நான் என்ன செய்ய, படிக்கவா இல்லை விட்டுடலாமா, எக்ஸாம் எழுதியிருக்கிற எனக்கு பயமாக இருக்குது, அந்த சூழ்நிலையில் தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மாட்டி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். முன்னேற முடியாமல் இருக்கிறீங்களா? இல்லை வீடு கட்டியும் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியலை, அந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இல்லை வேலை செய்தும் ஒன்றுமே இல்லையே, நான் ஒன்றுமே காண முடியலையே, அப்படி ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. இதுதான் உங்களுக்கு எதிராளி. என்னது எதிராளி? இதுக்கு அவ்வளவும் பேக்கில் ஸ்தோத்திரம் மனுஷனை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி தடுமாற பண்ணுகிற ஒரு போராட்டம் இந்த உலகத்தில் பூமியிலே காணப்படுகிறது. இந்த பூமியிலே காணப்படுகிறது. மனுஷர்களை பாருங்கள், சில ஆளுங்க நல்லா இருக்கிறாங்க, சிலவங்க ஒன்றுமே இல்லாமல் வேதனையோடு இருக்கிற ஒரு சூழ்நிலை, அன்றாட வாழ்க்கைக்கு கூட பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறாங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களாக இருக்க ஒருவேளை இந்த சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க. அருமையான தேவ ஜனமே, நீ பயப்படாத. கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறும் வார்த்தையை பேசி கொண்டிருக்கல, என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னை போஷிக்கிறபடினால், என் குடும்பத்தை போஷிக்கிறபடினால், ஊழிய பாதையில் நடத்துகிறபடினால் இந்த வார்த்தையை நான் தைரியமாய் பேசி கொண்டிருக்கிறேன். உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிப்பார்.